அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பூ வடிவத்தில் ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். இது 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவில் உப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஓமத்தை சேர்த்துடலாம். ஓமம் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி போடுங்க ஓமத்தை, அப்போ வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் மிளகு பொடி சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ எண்ணெய் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. உடஞ்சிச்சு அப்படின்னா எண்ணெய் பத்தலைன்னு அர்த்தம். இப்போ எனக்கு உடையலை. இப்போ தண்ணி சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா பூரி மாவு பதத்துக்கு இருக்கணும். பிசைஞ்சிட்டோம். இப்போ மாவு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுடலாம். தடவிட்டோம். இப்போ ஒரு ஈர துணியால் மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு எடுத்து ஒரு போர்டு மேலே வச்சுக்கிறேன். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா திரட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், போர்ட்லேயும் ஒட்டாது. திரட்டிட்டோம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். இதை வச்சு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்புக்கு ஒரு 5 இதழ் தான் வரும். இதோட பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு 6-7 இதழ் வரும். இதோட சிறுசாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே கட் பண்ணிடலாம். இப்போ ரவுண்டோட திக்னஸ் பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே செஞ்சிடலாம். செஞ்சுட்டோம். இப்போ டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டர் பேப்பர் மேலே நான் ஒரு ரவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி, ஒரு ஃபோக்கு, இந்த மாதிரி ஒரு நாசில் தேவை. இது இல்லை அப்படின்னா ஃபோக் வச்சு கூட பண்ணலாம். வாங்க டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த ரவுண்டோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணணும். அதுக்காக கத்தி எடுத்துக்கலாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள். இந்த திருப்புறதுக்காக மட்டும்தான் இந்த பட்டர் பேப்பர். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கூட யூஸ் பண்ணலாம். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 5 இதழ் கிடச்சிருக்கு இதில். இப்போது இந்த நாசிலோட நடுவில் குத்தி விடலாம். அந்த மாதிரி இது இல்லைன்னா ஃபோக் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த ஃபோக் வச்சு நம்ம கட் பண்ணி விட்ட நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஓரங்களை திருப்பி ஒரு தடவை கட் பண்ணி விடலாம். ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணதில் ஒட்டிக்கும், அதனால். இப்போ இந்த 2 ஓரங்களையுமே சேர்த்து ஒரு இதழ் மாதிரி கொண்டு வந்துடலாம். பாங்க ஒரு இதழ் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த இதழ் செஞ்சிடலாம். இப்போ அடுத்த இதழ், இப்போ அடுத்த இதழ், இப்போ அடுத்த இதழ். இப்போ பாருங்கள் பூ வடிவத்தில் இருக்குது. இப்போது ஓரங்களை மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா அது விரிஞ்சிட்டு வந்துடும். பார்க்க பூ மாதிரி இருக்குது பாருங்கள்.
இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பொரிக்கிறத பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுட்டேன். எண்ணெயும் சூடாயிடுச்சு. பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். அடுப்பும் மீடியமில் இருக்கட்டும். நான் 2 பொரிக்கிறேன். கடாய் சிறுசாக இருக்கனால அதுவாகவே மேலே எலும்பி வரும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் டிஷ்யூவில் எடுக்கிறேன். இப்போ அடுத்தது பொரிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.